ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு குக் வித் லலிகலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஆட்டு நுரையீரல் எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. சுவாச பிரச்சனை உள்ளவங்க இது அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க. ஹீட் அதிகமாக உள்ளவங்களும் இது உணவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உடல் வெப்பம் குறையும். அந்தளவுக்கு இதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குதுங்க. முதல்ல நுரையீரல் எடுத்து அதை நான் வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 4-5 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். நான் கடையிலே வாங்கி கட் பண்ணனால உங்களுக்கு கட் பண்ணதெல்லாம் காமிக்கலை. அதுக்கப்புறம் தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் குக்கரில் எடுத்து வேக வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் கடாயை எடுத்து நீங்கள் வெங்காயம் தக்காளி போட்டு சோம்பு பட்டையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நுரையீரல் எடுத்து போட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட செய்யலாம். அது கொஞ்சம் லேட் ஆகும் ப்ராசஸ் செய்கிறதுக்கு. இதுனா ஒரு 15 மினிட்ஸ் செஞ்சிடலாம். அதுக்கப்புறம் தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டுங்க. 2 விசில் வந்தால் போதும். வந்துடுச்சு. அதுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் தேவையான கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். 1 ஸ்பூன் சோம்பு, சோம்பு நல்லா வெடிக்கட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் எடுத்து நான் அதை கட் பண்ணி உரித்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் அதையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் அதை மூடி வச்சு அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி மூடி வச்சு எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க. நம்ம வேக வச்ச நுரையீரல் எடுத்து அதை நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது நீங்கள் குழம்பு மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி நீங்கள் குழம்பு மாதிரி கூட வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கிரேவி மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நான் கிரேவி மாதிரி தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கடாயில் சேர்த்து நீங்கள் நுரையீரல் சேர்த்து வேக வைக்கும்போது கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் குக்கரில் சேர்க்கும்போது கொஞ்சம் சீக்கிரமே வெந்துடும், நல்லாவும் வெந்துடும். அதனால் நான் குக்கரில் எடுத்து நான் செஞ்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள். ஏற்கனவே மஞ்சள்தூள் சேர்த்து நம்ம வேக வச்சுருக்கோம். அதுக்காக மஞ்சள்தூள் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நம்ம சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா அதெல்லாம் அந்த
நுரையோடு சேர்ந்து நல்லா கொஞ்சம் கொதிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை எடுத்து ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 முந்திரி, கசகசா கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு 4-5 பல் தேங்காய் எடுத்து கட் பண்ணது, அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து நம்ம எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா நொய்யாக அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்து அரைச்சாச்சு. கிரேவி ஓரளவுக்கு நல்லா கொதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சாப்பாட்டுக்கோ, தோசைக்கோ, இட்லிக்கோ, சப்பாத்திக்கோ எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அடிக்கடி கறி குழம்பு, மீன் குழம்பு, மட்டன், சிக்கன் இந்த மாதிரி தான் நம்ம செய்கிறோம். இது மாதிரியும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானது. இந்தளவுக்கு நல்லா வந்தால் போதுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு அதை எடுத்து அதை நச்சு அதையும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது ஃப்ளேவருக்காக நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் அதை சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. அது பிளேட்டில் நான் எடுத்து அதை நான் மாற்றிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குங்கிறது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். குக் வித் லலிகலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.